பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தவறு செய்யும் போது அல்லது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும் விதத்துல நாம் நடந்து கொள்ளும் போது நம்முடைய இருதயத்துல குற்ற உணர்வு உண்டாகும். அதன் நிமித்தம் சில நேரங்கள்ல சில காரியங்களை விருப்பமா செய்ய முடியாதபடி ஒரு தடை காணப்படும். இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்ல வருகிற காரியம், தவறின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் ஒருவேளை குற்ற உணர்வோடு காணப்பட்டால் ஆண்டவர் தாமே தம்முடைய ஜீவ வார்த்தைகளை அனுப்பி உங்கள் உள்மன காயங்களையும் குற்ற உணர்வையும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறவர். மார்க் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் மதலேன் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பேதுருவிடத்திலும் மற்ற சீடர்களிடத்திலும் நான் கலிலேயாவுக்கு போகிறேன், அவர்களை நான் அங்கு வைத்து சந்திப்பேன் என்று சொல் என்று சொன்னார். உயிர்த்த இயேசுவை முதல்ல சந்தித்தது மதலேன் மரியா. ஆனா அந்த மதலேன் மரியாள் இடத்துல பேதுருடைய பெயரை பிரத்யேகமா குறிப்பிட்டு சொல்ல காரணம் என்னவென்று சொன்னார், பேதுரு ஆண்டவர் இயேசுவை தெரியாதென்று சொல்லி ஆணையிட்டு சில மனுஷருக்கு முன்பாய் சொன்னது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய குற்ற உணர்வையும் காயத்தையும் உண்டாக்கினது. ஆண்டவர் அவனிடத்திலிருந்து அந்த குற்ற உணர்வை மாற்றவும் அவனுடைய உள்மன காயங்களை ஆற்றவும் அவனுடைய பெயரை பிரத்யேகமாய் அங்க சொல்லுகிறான். அவன் தேவனுக்கென்று இனி எழும்பி பிரகாசிக்க வேண்டியவன், குற்ற உணர்வோடு கூட காணப்படக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. நீங்களும் இந்த நாட்களிலே ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மீறினதினாலே குற்ற உணர்வோடு உள்மன காயத்தோடு காணப்படலாம். கர்த்தர் பேதுருவுக்கு பிரியமானவர்களே மதலேன் மரியாள் வழியாய் சொன்ன அந்த நல்ல வார்த்தையை போன்று உங்கள் உள்மன காயங்களையும் மாற்றி உங்களுக்குள் இருக்கிற குற்ற உணர்வை மாற்றி உங்களை தம்முடைய கரத்தில் வைத்து ஆண்டவர் பண்படுத்த போகிறார், பயன்படுத்த போகிறார். ஆண்டுடைய கரத்தில் பூரணமாய் மறுபடியும் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள்.